பொல்லாங்கு இன்றியே ஆன நல்ல அருளினாலே அன்பாய் காத்தீரே. ஆன நல்ல அருளினாலே அன்பாய் காத்தீரே. காலையை கண்டேன் கர்த்தா உம்மையே, சாலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன். சாலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன். சென்ற ராவதின் இருளை போலவே என்றன் பாவ இருளை போக்கி இலங்க பண்ணுமே. என்றன் பாவ இருளை போக்கி இலங்க பண்ணுமே. இன்று நானுமே இன்பமாகவே உன்றன் வழியில் நடக்க கருணை உதவ வேணுமே. உன்றன் வழியில் நடக்க கருணை உதவ வேணுமே. ஒளியின் பிள்ளையாய் ஊக்கமாகவே எளியன் என்றும் நடக்க ஆவி ஈந்தருளுமே. எளியன் என்றும் நடக்க ஆவி ஈந்தருளுமே. கையை காவுமே கண்ணை காவுமே, மெய்யை காத்து என்றன் மனதை மிகவும் காவுமே. மெய்யை காத்து என்றன் மனதை மிகவும் காவுமே. நல்ல தேவனே ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன். வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன். பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையில நம்மை தாழ்த்தி ஆண்டவர் திரு சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர் தந்த இந்த புதிய நாள், அமைதியான நேரத்துல உம்மை தியானிக்கிற தியான வேலையில ஆண்டவர் இயேசுவே, நீங்க எங்களோடு இடைப்படும்படியாய் வேண்டுகிறோம் ஐயா. உமக்கு எதிராக செய்த, உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், குற்றங்கள், பாவங்கள், மீறல் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்று வழிநடத்தும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கர்த்தருடைய கரம் எல்லோரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உமது வல்லமை விளங்கட்டும். பிரசன்னத்தினால நிரப்பும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீர் வழிநடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். உமது திருக்கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்கான திருமறை பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 3 முதல் 7 முடிய. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதில் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்பதே.
கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திலே நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு புதிய பிறப்பிற்கு திரும்புதல், ரிட்டர்ன் த்ரூ நியூ பர்த். புதிய பிறப்பிற்கு ஒவ்வொருவரும் திரும்ப அழைக்கப்படுகிறோம். இந்த யோவான் நற்செய்தி நூலில யோவான் குறிப்பிட்டு சொல்லுகிற இந்த மறுபிறப்பு, புதிய பிறப்பிற்கு முக்கியமான நபராக நிக்கோதேமு, இந்த நிக்கோதேமு ஆண்டவர் இயேசுவோடு வந்து உரையாடுவதை நாம் இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த நிக்கோதேமு யார்? இவர் ஒரு பரிசேயர், இவர் ஒரு வேத பாரகர், இவர் யூத தலைமை குழுவிலே அந்த தலைமை சங்க உறுப்பினர், சனகரிப் சங்கம் என்று சொல்லக்கூடிய யூத தலைமை சங்கத்துல உறுப்பினராய் இருந்த நிக்கோதேமுக்கு ஒரு ஆவல், எதை குறித்து? எல்லா நிலையிலும் நிறைவாயிருக்கிற ஒரு பரிசேயனாக. பரிசேயர் என்று சொன்னாலே உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள், உயிர்த்தெழுதலை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்கள். இவர் ஒரு வேத பாரகராக, வேத வல்லுநராக இருந்தார். அந்த சனகரிப் சங்கத்திலே, யூத அமைப்பிலே உயர்மட்ட சங்கம், அந்த சங்கத்திலே உறுப்பினராக இருந்தவர். எனவே இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆவல், இந்த மறுபிறப்பை குறித்து, நித்திய வாழ்வை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசுவினிடத்தில் வருகிறார். இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட உரையாடலை அங்கே ஆண்டவர் இயேசுவோடு வைத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று அங்கே உரையாடல் தொடங்குகிறது. ராத்திரி நேரத்துல, ஏன்னா யூதனாக இந்த வேத பாரகர் யாரும் பார்த்து விடக்கூடாது, மக்களுக்கு தெரியக்கூடாது என்று காலத்திலே வந்து ஆண்டவர் இயேசுவை சந்தித்து தனக்கான ஐயப்பாட்டை, தனக்கான அந்த நித்திய வாழ்வை குறித்த தெளிவை பெற்றுக்கொள்ள ஏசாமி கிட்ட வர அவர் கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தருகிற பதில், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அதாவது அவர் சொல்லுகிற செய்தியை உறுதிப்படுத்தி கூறுகிறார் ஏசாமி. மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்றேன்பா, ஒரு மனுஷன் மீண்டும் பிறக்க வேண்டும், மீண்டும் பிறந்தால் மட்டுமே அந்த நித்திய வாழ்வை அடைய முடியும், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லுங்க. அப்போ நிக்கோதேமு கேட்கிறாரு, ஐயா, ஒரு மனுஷன் மீண்டும் தாய் வயிற்றுல பிறக்கணுமா? இல்லை இல்லை, அவன் மீண்டும் ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும், தூய ஆவியாராலே அவன் ஆட்கொள்ளப்பட வேண்டும், ஆண்டவருடைய கிருபையை, பிரசனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவன் எப்பொழுது தனக்கான பழைய மனிதனை களைந்து அல்லது பாவத்தை விட்டு ஒழித்து புதிய மனிதனாக மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே ஞானஸ்தானம் பெறுகிறானோ, ரட்சிப்படைகிறானோ, அவனோடு ஆண்டவர் இயேசு வாசம் செய்கிறார். அது மறுபிறப்பின் அடையாளம். இந்த ரட்சிப்பானது உள்ளார்ந்த மன மாற்றத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை அங்கே மிக விளக்கமாக நிக்கோதேமோடு பேசுகிறார். அதனாலதான் அந்த உரையாடல் நீண்டு கொண்டே போகிற பொழுது அந்த 16ஆம் வசனத்திலே நமக்கு தெரிந்தபடி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டும், அவர்தான் நிலை வாழ்வுக்கான வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த வழியாகிய வாழ்வாகிய நித்திய ஜீவனை தரவல்ல இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள் என்று ஒருவன் விசுவாசிக்க வேண்டும், தன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும், மறுபிறப்பு அடைய வேண்டும். இந்த செய்திகள் அங்கே ஆண்டவர் இயேசு வழியாக நிக்கோதேமுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நிக்கோதேமு
மீட்படைந்தவர், ரட்சிப்படைந்தவரை அந்த யோவான் நற்செய்தி நூல்ல அங்கே விலக்கி கொண்டே செல்கிறார். அதுல ஒரு ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல நிக்கோதேமு அங்கே இடைப்பட்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் 7:50-51 ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, அதாவது வேத பாரகர் கூட்டம், பரிசேயருடைய கூட்டங்கள், மிக திரளான கூட்டங்களோடு கூடி இயேசுவின் மீது குற்றம் சாட்டுகிற அந்த வேளையிலே இங்கே நிக்கோதேமு தனக்கு உள்ளாக இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே மறைமுகமாக அவர் ஒரு சீடராக வாழ்ந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த யோவான் நற்செய்தியினுள்ளே அது முடிகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மனுஷன் நிக்கோதேமு பேசுவதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் 51ஆம் வசனம் 7:51 ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவன் ஆக்கினைக்குட்படுத்தல் ஆகலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா? அதாவது ஒரு மனுஷனை தீர விசாரிக்க வேண்டும், அப்படி விசாரித்துதான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம். ஏன்னா வேதபாரகர் கூட்டம் என்பதனால அதை வைத்து அங்கே பேசி ஆண்டவர் இயேசுவின் பட்சத்துல இருக்கிற நியாயத்தை அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த நிக்கோதேமு ஆண்டவர் இயேசுவை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டார் என்பது தொடர்ந்து விளங்குகிறது. அந்த கடைசியில ஆண்டவர் இயேசுவை அடக்கம் செய்வதிலே மிக முக்கியமான பணியை பங்கை ஏற்றவர் இந்த நிக்கோதேமு. யோவான் 19ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தை படிக்கிறேன். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், யோசேப்பும் நிக்கோதேமும் இணைந்து ஆண்டவர் இயேசுவின் உடலை துணிந்து பிலாத்துவினிடத்திலே அனுமதி பெற்று அதற்கான யூத முறைப்படியான எல்லா அடக்க முறைமைக்கான ஒழுங்குகளை செய்து அடக்கம் செய்தார். என்ன, அவர் தன்னில் தானே மாற்றம் அடைந்தார், ரட்சிப்படைந்தார், மறைமுக சீடனாக வாழ்ந்தார். இந்த நிக்கோதேமு மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். அதன் வெளிப்பாடுதான் இங்கே பார்க்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுகிறபடி ஒரு மனிதன் புது சிருஷ்டியாய் மாறினால் அவன் வாழ்வு முற்றிலுமாக செயல்பாட்டின் வழியாக பிறருக்கு தெரிய வேண்டும். அதுதான் இங்க பார்க்கிறோம். அதுதான் புதிய பிறப்பிற்கான அடையாளம். இப்படிப்பட்ட புதிய பிறப்பை பெற்று நீங்கள் என்னிடத்திலே திரும்புங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு மீண்டும் நம்மிடையே கூறுகிறார். அன்பிற்கினவர்கள், நாம் சிந்திக்கலாம். நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற்ற வாழ்வாக இருந்தால் நம்முடைய செயல்பாடு இச்சமூகத்திலே அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நல்வழியை வெளிக்கொணர வேண்டும். அன்பை, சமாதானத்தை, ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த மறுபிறப்பின் அடையாளம். பாவத்திற்கு செத்திருக்க வேண்டும், நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும், பழைய மனிதனை களைந்திருக்க வேண்டும், புதிய மனிதனை தரித்திருக்க வேண்டும். வாழ்வு அநேகருக்கு பயனுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும், சாட்சி நிறைந்த வாழ்வாக அமைய வேண்டும். அததான் இங்கே நிக்கோதேமு வருகிறார், ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறார், ஆண்டவர் இயேசுவின் உரையை கேட்கிறார், மனமாற்றம் அடைகிறார். வாழ்க்கையிலே அந்த மாற்றத்தின் வெளிப்பாடை நாம் பார்க்கிறோம். நம்மையும் ஒரு விசை ஆய்ந்து பார்ப்போம். இதிலிருந்து காலத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வளர்த்து கொள்ளுகிற காலத்துல, நம்மை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுகிற இந்த காலகட்டத்துல, இந்த கிருபையின் காலத்துல நம்மை ஆய்ந்து ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து வேண்டுதல் செய்வோம். 1884ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஆர்தர் ஸ்டேஸ் என்கிற ஒரு நபர். இந்த ஆர்தர் ஸ்டேஸ் ஒரு குடிகாரனாக வாழ்ந்தவர். அவங்க குடும்பமே திருட்டு தொழிலை இணைந்தது, திருட்டு தொழில் செய்து வாழ்ந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கை சரிதை சொல்லுகிறது. இவரும் ஒரு திருடராக, குடிகாரனாக ஆர்தர் ஸ்டேஸ் வாழ்கிறார். இப்படி இருக்கிற காலத்துல தமது 40ஆம் வயதுல
ஒரு சர்ச்சில் இலவசமா சாப்பாடு போடுறாங்க என்று கேள்விப்பட்டு அந்த சர்ச்சுக்கு போறார். நல்ல உணவு கிடைக்கும், அங்க போய் சாப்பிட்டு வரலாம் பசியாருன்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு போறாரு. அங்க போய் சாப்பிடுறாரு. அந்த உணவுக்கு முன்பதாக அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுகிறாங்க. செய்தியை கேட்கிறாரு. ஏதோ கொஞ்சம் கேட்டும் கேட்டாமலா முடிஞ்சு சாப்பிட்டு நிம்மதியா வராரு. மீண்டும் ஒரு நாள் அந்த சர்ச்சுக்கு போலாமே என்று போகிறார். அங்கே போன பொழுது ஒரு பிரசங்கியார் ஆண்டவருடைய வார்த்தையை, நித்திய வாழ்வை குறித்த செய்தியை அழுத்தமான இறைச்செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நித்தியம் என்கிற அந்த வார்த்தை ஆர்தர் ஸ்டேஸின் உள்ளத்தை தொடுகிறது. அவர் ஏனோ தனக்குள் தானே மாற்றம், அந்த பெரிய மாற்றத்தின் விளைவை கண்டு அவர் ரட்சிப்படைகிறார். போதகரிடம் சென்று இன்னும் அதிகமாக இயேசுவை குறித்து அறிந்து அவர் ரட்சிப்படைந்தவராக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார். கிறிஸ்தவராக மாறுகிறார். அவர் ஒரு முடிவு செய்கிற, எழுது படிக்க தெரியாதவர். வீட்டுக்கு போறாரு. தன் அறையிலே முட்டி போட்டு, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு எழுதுவதற்கு நீர் அருள் தர வேண்டும் என்று சாக்பீஸ் எடுத்து எழுதினாராம். அவர் எழுதிய வார்த்தை நித்தியம் என்பதை எழுத கற்றுக்கொண்டார். இந்த நித்தியம் என்கிற வார்த்தையை ஆஸ்திரேலியா தேசத்துல சிட்னி பட்டணம் எங்கும் அவர் நித்தியம் நித்தியம் எங்க பார்த்தாலும் நித்தியம் தான் எழுதுவாராம். அதனால அவரை மிஸ்டர் நித்தியம்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆர்தர் ஸ்டேஸ் என்கிற பேர் மாறி மிஸ்டர் நித்தியம் என்று கூப்பிட ஆரம்பித்தார்களாம். பத்திரிகைகள் எல்லாம் அவரை பற்றி அங்கங்க எழுதியிருக்கிறத பார்த்து இவரை பற்றி பிரசுரமாக்கியது, மிஸ்டர் நித்தியம் என்று சொல்லி. இப்படி அவர் எழுத ஆரம்பித்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி எங்கும் அவர் இறக்கும் முன்பதாக, அதாவது 83ஆம் வயதிலே இறந்திருக்கிறார். இறக்கும் முன்பதாக 5 லட்சம் இடங்களிலே நித்தியம் என்று எழுதி முடித்தார் என்பதை நமது த ஹிந்து நியூஸ் பேப்பர், அதுல இந்திய தேசத்துல 28/10/1995 வந்த இந்த தகவல் என்ன. அவர் அந்த ஆர்தர் ஸ்டேஸ் சொல்லும் பொழுது நித்தியம் நித்தியம் என்று எழுதுகிறேன் என்று சொன்ன பொழுது, ஆமா, இந்த வாழ்வு நிலையற்ற வாழ்வு, இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை நிலையற்ற வாழ்வு. ஆனால் நித்தியமான வாழ்வு ஒன்று உண்டு, அது மோட்சம், அது மோட்சலோகம். இந்த நித்தியத்தை நான் பெற்றுக்கொண்டேன், கண்டுகொண்டேன். எனவே இதை குறித்து மக்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளட்டும்னு நித்தியம் என்று எங்கும் எழுதி சென்றேன் என்று அவர் கூறுகிறார். அன்பானவர்களே, இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள மறுபிறப்பு அடைப்போம். மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்ளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் இன்னும் கிட்டிச் சேர ஆண்டவர் சமூகத்திலே நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையாக மாற்றுவோம். நிச்சயமாக இந்த லெந்து காலம் பொருள் பொதிந்ததாக, ஆண்டவரின் அருள் நிறைந்ததாக நம் அனைவருக்கும் அமையும். ஆண்டவர் தாமே இத்திரு வார்த்தைகளை ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரித்து உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பஸ்தில வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் துதிப்பாடல் 408, இது பழைய கீர்த்தனையிலே உள்ள பாடல். இறைவனே, உன்னை பாடி புகழ்ந்திட எனக்கே வரம் அருள்வாய் என்கிற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரை துதிப்போம். இறைவரே, உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய் ஏழிசையாலே. இறைவரே, உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். முறை தவறாமல்
குறைகள் இல்லாமல் முறை தவறாமல், குறைகள் இல்லாமல் முத்தமிழ் மாலையில் மோனை கெடாமல், இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். உதயத்திலே ஒளி உதிக்கும் முன்னே எழுந்து, இதயத்தையே நீயே இருப்பதற்கு திறந்து, சிரத்தினையே உன்றன் சேவடியில் பணித்து, கரத்தினையே குவித்து, கண்களில் நீர் வடித்து, இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். அற்புதமாகவே அகண்ட வெளியிலே 1000 கோடி அண்டங்களை படைத்து, புற்புதங்கள் போல போர்ப்புடனே மிதந்து, போகவிட்டு அவற்றை புறந்தருள் செய்கிற இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். தந்தையென அமைந்து தாயும் என சிறந்து, விந்தையின் ஆவியால் வித்தகங்கள் புரிந்து, மைந்தனையே கொடுத்து மானிடத்தை பிணித்த பந்தங்களை அறுத்து, பாரினிலே விடுத்த இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். காலையிலே பகல், காலத்திலே இன்ப, மாலையிலே மற்ற மயிருள் போதிலே, சோலையிலே தூயர், பாலையிலே இந்த ஞாலத்திலே வரும், வாழ்விலே தாழ்விலே இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். ஏழிசையாலே இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். முறை தவறாமல் குறைகள் இல்லாமல், முறை தவறாமல் குறைகள் இல்லாமல், முத்தமிழ் மாலையில் மோனை கெடாமல், இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரம் அருள்வாய். பிரியமானவர்களே, நிறைவாக ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. வாழ்க்கை பயணத்துல எங்களோடு பயணிக்கிறவரே, எங்களோடு வாழ்கிறவரே ஆண்டவர் இயேசுவே, ஒரு தாயை போல ஆற்றுகிறவரே, தகப்பனை போல எங்களை தம் தோளின் மீது சுமந்து காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே, வாழ்நாள் முழுதும் உமக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேலை அமைதியான சூழல், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்துல, நாங்கள் இருக்கிற இந்த அலைன் பகுதியில நீர் தந்து வருகிற நல்ல மழைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. பூமியை குளிர பண்ணுகிறவர், உமது
படைப்பாகிய படைப்புகளை வாழ வைக்கிறவர். குறிப்பாக உமது சாயலிலே படைக்கப்பட்ட மனுக்குலத்தை வாழ்வழித்து வழிநடத்துகிற ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலே கூட உமது சாயலிலே படைக்கப்பட்ட மனுக்குலம் நாட்டுக்கு நாடு போர்களிடையே மிகப்பெரிய இழப்பை சந்தித்து வருகிற நிலைமை சுவாமி. ஆண்டவர் இயேசுவே, நீங்க இடைபடும்படியாய் வேண்டுகிறோம் ஐயா. இந்த போர்ச்சூழல் எல்லாம் மாறி போகட்டும், அமைதி உண்டாகட்டும், சமாதானம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நாங்க இந்த உலகத்துல எங்கோ ஒரு மூலையில இருந்து ஒரு சின்ன குழுவாக இந்த ஆன்லைன் வழியா இணைந்து ஜெபிக்கிறோம். ஆனால் சர்வத்தையும் படைத்த ஆண்டவருக்கு இந்த விண்ணப்பம் ஏறெடுக்கப்படும் என்ற விசுவாசத்தோடு வேண்டுகிறோம் ஐயா. உலக நாடுகளை ஆளுகிற தலைவர்களோடு, அதிபதிகளோடு, ராஜாக்களோடு நீங்க பேசுங்க, சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஐயா. உம்மாலே கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதனால எத்தனை இழப்புகள், எத்தனை பாதிப்புகள், எத்தனை சேதங்கள் ஆண்டவரே, இதெல்லாம் நின்று போகட்டும் ஐயா. அமைதி உண்டாகட்டும். கரத்துல தாழ்த்துகிறோம். இந்த வேளையில கூட இந்த தியானத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்க ஐயா. நிச்சயம் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உள்ளத்துல ஏதோ ஒரு பாரத்தோடு, விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிப்பதை நீங்க அறிவீங்க ஆண்டவரே. மனம் இறங்குகிற கர்த்தர். உம்மை நாடி நம்பிக்கையோடு தேடி வருகிற மக்களை நீர் நிச்சயம் நிறைவாய் வழிநடத்துகிறவர். அப்படித்தான் உம்மை ஏக்கத்தோடு தேடி வந்த நிக்கோதேமு தெளிவடைந்தவராய் நித்திய வாழ்வின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவராக கடந்து சென்றாரே. அந்த ஆண்டவர் எங்களோடு இன்றைக்கும் இருக்கிறீர், செயல்பட்டு கொண்டே இருக்கிறீர். அந்த நிலை தரும் ஆண்டவர், நிறைவாழ்வை தருகிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன் மக்களோடு இடைப்படும். உங்க உள்ளத்துல இருக்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதலுக்கு எல்லாம் நீர் பதில் தந்து நீர் வழிநடத்தும் ஆசீர்வதியும் சுவாமி. உம்மாலே கூடும். உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம், கரத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். நீர் தந்த இந்த வேலைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் கர்த்தரே. நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் உம் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்தும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.